நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹெல்பேஜ் இந்தியா தாமரைக்குளம் முதியோர் கிராமத்தில் இருந்து ஒலிக்கும் கடல் வாணி. இந்த நிகழ்ச்சி மூத்த குடிமக்கள் தயாரித்து வழங்கும் அனுபவம். மேலும் ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் ப்ராஜெக்ட் தலைவர் திரு வேணுகோபால் ராமலிங்கம், ஹெல்பேஜ் இந்தியா கடலூர் இயக்குனர் டாக்டர் திரு சத்யபாபு மற்றும் கடல்வாணி ரேடியோ டெக்னிக்கல் பர்சன் திரு மனோஜ்குமார். தந்தர்த்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. நல்ல நல்ல கருத்துக்களா நாங்களும் தினமும் பாட, நாங்களும் தினமும் பாட, சொல்ல வந்த கருத்துக்களா நீங்களும் தினமும் கேட்க, நீங்களும் தினமும் கேட்க. வந்துடுச்சு கடல்வாணியே, வந்துருச்சு கடல்வாணியே. வணக்கம். பாண்டிச்சேரியிலிருந்து திருமதி சந்திரா பேசுகிறேன். என் கணவர் பேர் சோலைமலை. இங்கே எங்கள் பையன் பாண்டிச்சேரியில் வேலை பார்க்குறதுனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம். உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் பழைய நினைவுகள், குழந்தை பருவத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா இன்னும் சிறப்பாக தான் இருக்கும். அந்த காலம் அப்படியே இருந்ததுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணும். எல்லாத்துக்குமே அப்படி தோணும். அது ஒரு அற்புதமான மிக சிறந்த வசந்த காலம், பொற்காலம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அது ஒரு பொற்காலம். குழந்தை பருவத்திலேயே நம்ம இருந்தால் என்ன ரொம்ப நல்ல மகிழ்ச்சியாக ஆனந்தமாக அற்புதமாக இருந்திருப்போம் அப்படின்னு தோணும். இது ஒரு பொற்காலம், வசந்த காலம் எல்லாமே இருக்குது. மாற்றி மாற்றி வர்ற காலம் மாதிரி தான். வசந்த காலம், மழைக்காலம் அந்த மாதிரி வரும்ல, அது மாதிரி இது குழந்தை காலம், சிறுவர் காலம், முதியோர் கன்னிக்காலம், முதியோர் காலம்னு வர்ற காலங்களை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறது சிறப்பு. அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிறணும். வீட்டில் இருக்கவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறணும். அதுவும் சிறப்பு தான். ஏன்னா குழந்தைகளாகவே சில பேர் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் இருந்தாலும் எப்படி நினச்சாலும் குழந்தை பருவம் சிறந்தது தான். எனக்கு குழந்தை பருவத்தில் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் நல்ல ஞாபகம் வரும். இன்னும் அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பிள்ளைங்க 6 பேர். அதில் நான் 2வது. அது மூத்தவங்களுக்கு அவங்க படிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் அவங்க கொடுத்துட்டாங்க. எனக்கு முக்கியத்துவம் எனக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தான் அதை பயன்படுத்திக்க தெரியல. அதனால் நான் வீட்டிலே இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். இல்லையே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் கொஞ்சம் இல்லாமல் தான் இருந்தது. அப்போது வீட்டில் பால் வச்சு மாடெல்லாம் வச்சு பால் பண்ண வச்சுருந்தோம். அப்போ நான் 12 வயசு இருக்கும். பால் மாடு கறக்கிறது, அதை பராமரிக்கிறது, வீட்டில் இருக்கவங்கள அதாவது வீட்டுக்கு தேவையான வேலையை பார்க்குறது, அப்படியுமா தான் எனக்கு அப்படியே போயிடுச்சு. படிக்கணும் அப்படின்னு சேர்த்து விட்டாங்க. கொஞ்சம் முரண்டு பண்ணிக்கிட்டு கொஞ்சம் படிப்பு கவனிக்காமல் விட்டதுனால 8வதோட எனக்கு படிப்பு அதுக்கு பிறகு போகணும்னு தோணலை, போகலை. மாடு பார்த்துக்கிட்டு அதுக்கு நான் நல்லா பால் கறப்பேன். பால் கறதுக்கு ஆள் இருக்காங்க, இருந்தாலும் அதுவும் கறப்பேன். பால் பண்ணைக்கு எங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற நம்ம அரசு பால் பண்ணைக்கு நாங்கள் பால் அனுப்புவோம். அப்போ பால் கேனில் பாலெல்லாம் அடைச்சி, வெள்ளை கேன் அப்போ இருக்கும், அதனால் அடைச்சி நான் பால் வண்டி வரும், பால் பண்ணைக்காக எடுத்துகிட்டு போகிற பால் வண்டி வரும். அதில் நான் தான் பால் கேனை எடுத்து அவங்கக்கிட்ட ஏற்றி விட்டு அதுக்கு உண்டான அந்த பொறுப்பை கவனிச்சுக்கிறது என்கிட்ட தான் விட்டுருந்தாங்க அந்த வயசுலேயே. அப்போ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நானும் விரும்பி தான் செஞ்சேன். அதனால் எனக்கு கட்டாயப்படுத்தலை, நான் தான் பார்த்துக்கிட்டேன். இருந்தாலும் அந்த வயசுலேயே அந்த பொறுப்பாக கவனிச்சுக்கிட்டேன். வீட்டையும் அதே மாதிரி இப்போ கவனிச்சுக்கிட்டேன். ஏன்னா எங்கள் அம்மா டீச்சராக இருந்தாங்க, அப்பா அரசியல்வாதி. அதனால் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, தங்கச்சி தம்பிகளை பார்த்துக்கிறது அப்படின்ற ஒரு இதுலேயும் படிப்பு போச்சு. அதை திரும்ப சேர்த்து விடணும், படிக்க வைக்கணும் அப்படின்றது வீட்டில் இருக்கவங்களுக்கும்
தெரியாமல் போச்சு, விட்டுட்டாங்க. சரி விட்டுருவோம் அப்படின்னு நினச்சிட்டாங்களோ என்னன்னு தெரியல. அது கவனிக்கவும் இல்லை. அவங்களும் விட்டுட்டாங்க, நானும் விட்டுட்டேன். எனக்கு வீட்டில் இருந்து பார்க்குறதே விருப்பமாக இருந்ததுனால அப்படியே விட்டாச்சு. அவங்கள கவனிச்சுக்கிறது, அப்புறமா வயக்காட்டில் வர நெல்லை வேக வச்சு அதை நானே வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க, அதில் போட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த நெல்லை அரைக்கிற மிஷினுக்கு போய் அரைச்சிட்டு அங்கேருந்து அந்த அரிசியை கொண்டாந்து வீட்டில் வச்சுக்கிறது. எனக்கு அந்த மாதிரி வேலை அந்த வயசுலேயே பார்க்க கொடுத்துருந்தாங்க. அதை செஞ்சதான் செஞ்சேன். அவங்க பெரியவங்க செய்கிறது மாதிரியே நான் செஞ்சதுனால என்னை வந்து அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. என் வேலையை அது பாட்டுக்கு நான் பாட்டுக்கு அதை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். வீட்டில் பார்க்குறது, சமைக்கிறது, அந்த மாதிரி வேலையே ஓடிடுச்சு. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நான் கட்டாயப்படுத்தலை, யாரும் கட்டாயப்படுத்தலை. அதே அப்படியே விட்டாச்சு, கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். அப்புறமே கல்யாணம், பிள்ளைங்க அப்படின்னு வந்து எல்லாம் இப்போ அவங்களுடைய திருமணம் அப்படியெல்லாம் முடிச்சு இப்போ 60 வயசு ஆகி நாங்கள் எங்கள் வீட்டுக்காரரும் இப்போ மகன் வீட்டுக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து அவங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு அரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. பழைய நிலமையில் மூழ்கிட்டாலே ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக தான் இருக்குது. அப்போ நடந்த கேட்டுக்கொட்டைய சினிமா பார்க்குறது, வண்டி கட்டி அந்த நெல்லை ஏற்றிட்டு போய் அரிசி அரைச்சிட்டு வர்றது, எதாக இருந்தாலும் கொஞ்சம் டவுனுக்கு தான் போகணும். மதுரையிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது எங்கள் ஊர். நான் பிறந்த ஊர் வெளத்தூர் அப்படின்ற ஒரு கிராமம். அப்போ கிராமமாக தான் இருந்தது, இப்போ பார்த்தா நல்லா தான் இருக்குது. அப்போ இருந்த அந்த தெருக்கள், வீடுகள், அந்த இருக்கிற மனுஷங்க எல்லாமே மாறி போச்சு. இப்போது எல்லா பெரியவங்க எல்லாம் போய் அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் இருக்காங்க. அந்த ஊர் மாறிடுச்சு, வீடுகளும் மாறிடுச்சு, ஆளுகளும் மாறிட்டாங்க. இப்போ பார்த்தா பழைய ஆளுகள் 1-2 பேர் தான் பார்க்க முடியும். அவங்ககிட்ட போய் பார்த்துட்டு எப்போயாவது போவேன். அங்கே போய் அவங்களே நல்லா விசாரிச்சுட்டு அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்களே என்னை ரொம்ப விரும்பி வரவேற்பாங்க. என் பேர் கூப்பிட்டு விசாரிப்பாங்க. வாமா எப்படி இருக்கீங்க, சந்திரா எப்படி இருக்கு அப்படின்ற வார்த்தை தான் எல்லாத்துக்கும் வரும். வாமா சந்திரா, எப்போ வந்த, எங்கே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, பிள்ளைங்களாம் எப்படி இருக்குன்னு எல்லோரும் விசாரிப்பாங்க. ரொம்ப ஆர்வமாக விசாரிப்பாங்க. எங்கள் வீட்டுக்காரர் கூட சொல்லுவார், உங்கள் ஊருக்கு இப்போ போய் நீ தேர்தல் நின்றா கூட ஜெயிச்சிருவ அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களோட வாரிசுகள் என்னை பார்த்தாங்களும், நீங்கள் அவங்க இன்னொருடைய மலைச்சாமி எங்கள் அப்பா பேர், அவருடைய பொண்ணு தானே நீங்கள், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, அப்பா சொல்லியிருக்காங்கன்னு விசாரிப்பாங்க. அவங்கள பற்றி எல்லாத்துக்கும் எங்கள் அப்பாவை பற்றி எல்லாம் நல்லா தெரியும்ல, அவங்களோட பிள்ளைங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பார்த்ததே ரொம்ப சந்தோஷம் தான். அவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தால் எனக்கு அதை விட மகிழ்ச்சியாக தான் இருக்கும். எல்லாத்தையும் பார்க்குறது, அங்கே போய் ரொம்ப வரவேற்பாக தான் இருக்கும். இப்போயும் நான் போனேன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வான்னு கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ போனோடனே எனக்கு அப்படியே அந்த பழைய நினைவுகளுங்க வரும். அங்கே நெல் களத்தில் குமிச்சு போட்டிருக்கிறது, அதை எடுத்து சின்ன பிள்ளைகள் நாங்கள் எங்கள் பெரியம்மா இருப்பாங்க, அவங்களும் சேர்ந்து அதை வேக வைக்கிறது. பெரிய களை இருக்கும், அதில் காய போடுறது, அதில் இருக்கிற நெல் எல்லாம் சேகரித்து மூட்டையாக வச்சு மாட்டு வண்டியில் ஒருத்தர் ஓட்டிகிட்டு வருவார். அவருக்கு தூக்கி போட்டு அங்கே போய் யாரும் வர மாட்டாங்க, நான் மட்டும்தான் போய் அங்கே எடுத்துகிட்டு போய் அரைச்சி அங்கே கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து வீட்டில் கொடுக்குறது. பிள்ளைகளுக்கு எங்கள் தம்பி வச்சு அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு சொல்லிகிட்டே போயிடுச்சு. அப்புறமே அதான் சொன்ன மாதிரி அப்புறம் கல்யாணம் அப்படின்னு பிறகு எல்லாம் மாறிடுச்சு. இப்போயும் அதே நினச்சாலே அப்படியே இருந்திருந்தா ரொம்ப நல்லா தான் இருக்கும். அந்த வயசில் நம்மளுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது தானே, நம்ம இஷ்டமாக இருந்தது. இப்போ அப்புறம் நிறைய பொறுப்புகள், அது இதுன்னு நிறைய ஏகப்பட்ட வாழ்க்கை முறை மாறுதல்கள் எல்லாம் வந்து இப்போயும் நல்லாயிருக்கும். எல்லோரும் நல்லா தான் இருக்கணும். எல்லாம் வயசானவங்க அதுக்காக இத்தனை கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் இது பண்ணாமல் அந்த இதையும்
கஷ்டப்பட்டாலும் சரி, மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எல்லாம் பக்குவமாக ஏற்றுக்கிறது, மனசு தயார் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறணும். நம்மளும் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நல்லா இருக்க வைக்கணும். கோவப்படக்கூடாது. முக்கியமாக யாரும் ரொம்ப அதிகமாக கோவப்படாதீங்க, கோபத்தை கட்டுப்படுத்திக்காங்க. அதே மாதிரி வன்மம் பொறாமையும் இருக்கக்கூடாது. வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும். யாருக்கும் வஞ்சம் நினைக்காதீங்க, வஞ்சகத்தை நினைக்காதீங்க, பொறாமைப்படாதீங்க. அளவுக்கு அதிகமாக முக்கியமாக கோவமே படாதீங்க, அமைதியாக இருங்க. எது சொன்னாலும் சாந்தமாக ஏற்றுக்கங்க, நீங்கள் சொன்னாலும் சாந்தமாக பேசுங்க. கோவப்படுறது கோவப்படலாம், உங்களை கோவப்படுத்துகிற மாதிரி நிகழ்ச்சி வெளியே நடந்தால் நிச்சயம் கோவப்பட்டு தான் ஆகணும், அது ஒன்றும் தப்பே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நம்ம எப்படி தயாராக இருந்து பேசணும், நல்லா இதாக இருக்கணும், அதுதானே முக்கியம். அது மாதிரி நம்ம நடந்துக்கிறது, அவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறணும். நாமளும் எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கணும், மற்றவங்களையும் மகிழ்ச்சிப்படுத்த தெரிஞ்சுக்கிறணும். செய்வீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த அனுபவ நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன் மூத்த குடிமக்களின், அதாவது சீனியர் சிட்டிசனின் உதவிக்கான டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் எண்ணை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். 145667. இந்த டோல் ஃப்ரீ எண் காலை 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை செயல்படும். மீண்டும் அடுத்த அனுபவ நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.